நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். MSV என்று இசைப்பிரியர்களால் அழைக்கப்படும் மன்யாங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன் அவர்கள் 1928 ஜூன் 24ஆம் தேதி எலப்புள்ளி எனும் கிராமத்தில் பிறந்தார். இசையின் இருப்பிடமாக பலரால் அறியப்படும் திரை இசைக்கு மெல்லிசை முகவரியை கொடுத்து மெல்லிசை மன்னர் என்று மரியாதையோடு அழைக்கப்பட்டவர் MS விஸ்வநாதன் அவர்கள். 3 தமிழ் போற்றும் தெய்வம் முருகன் என்று ஆனது. மூப்பில்லாத ஆன்ம தெய்வம் இயேசு என்று ஆனது. நல்லொழுக்க தெய்வம் ஒன்று நபிகள் என்று ஆனது. இன்று நான் உரைத்தேன் இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்று சொல்லி. இந்திய திரை இசை பிதாமகன்களுள் ஒருவராக அறியப்படும் MSV அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய இந்திய மொழிகளில் ஏறத்தாழ 1200 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவற்றுள் பெரும்பாலான படங்கள் தமிழ் திரைப்படங்களே. குடும்பத்தின் விளக்கு, நல்ல குடும்பத்தின் விளக்கு, நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு, நூலை போல சேலை தாயை போலவ பெண்ணு என 4 பேர். இவரின் திரை இசை வரவிற்கு பின் வந்த முக்கிய இசையமைப்பாளர்கள் அனைவருக்குமே இவர் ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர்கள் திரை இசைக்குள் நுழைய காரணமாக இருந்துள்ளார். This is a tribute to the one and only living legend MS விஸ்வநாதன் அவர்கள். ஆனா அவங்க இல்லாம அந்த லெஜெண்ட் இல்லாம என்ன சுற்று. So let's welcome the one and only MS விஸ்வநாதன் அவர்கள். போட்டு கேட்க போறேன். கண்டிப்பா பண்ணிக்கலாம் அவர் என்ன விட மாட்டேன். கேளுங்க. ஒரு பாட்டுக்கு அவர் இப்போ டான்ஸ் ஆடணும். அது எந்த பாட்டு தெரியுங்களா? சொல்லுங்க. நான் பார்த்ததிலே அப்பா பரமேஸ்வரன் 2 பேர் சேர்ந்து ஆகும். வாசிங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் அழகியவே ஒருத்தியைத்தான் நல்ல அழகியவே நான் கேட்டதிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல கவிதையவே நல்ல கவிதையவே ஒருத்தியைத்தான் நல்ல அழகியவே. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது. பாடுனீங்க, ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த பாட்டு குத்துப்பாட்டு தான். குத்துப்பாட்டையும் அர்த்தமுள்ள பாட்டு. இதில் நல்ல மேட்டர் இருக்குது, நல்ல மீட்டர் இருக்குது. அப்படி பாட்டுகள் என்றும் வாழும். அதனால சொல்ல நவசந்தி சொல்லுவார், மார்ஷல் மேன் இம்மார்டல் மெலடிஸ். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். அப்படி உள்ள பொக்கிஷெல்லாம் தொடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வாழ்க வாழ்க வாழ்க. நான் ஒரு காலத்தில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா நான் நடிக்க வருவேனா, பாடகனாக வருவேனா, மியூசிஷியனாக வருவேனான்னு என்னை படைச்ச கடவுளுக்கு தான் தெரிஞ்ச ஒரு காலத்தில். எனக்கு எதுலேயுமே சான்ஸ் கிடைக்காம கடைசியாக நான் கோரஸ் பாடினேன், நடித்தேன். வள்ளூர் ராமையா பிள்ளைகிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவன் நான். இதனால் என்னாச்சு, அந்த அவங்க பெரியவங்க ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கேன் அவங்க முன்னால். சத்தியமான வார்த்தை. நிறைய பேர் இந்த மேடையில இந்த வாரம் இருந்திருக்காங்க. ஆனா எங்க எல்லாரையும் விட there are some people who are extremely special to him. Let's welcome his family on Airtel Super Singer Junior 2.
எம்எஸ்வி சார் சர்ப்ரைஸா இருந்ததா? பார்த்த மாதிரி இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் யாரும் தெரியல. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு கிரேட் கம்போசர் எம்எஸ் விஸ்வநாதன் சார் ரொம்பலாம் தெரியும். ஆனா இவங்க வந்து வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்க கிரேட் மியூசிக் டைரக்டர், Yes. பட் இஸ் அ வெரி கிரேட் ஃபாதர், கிரேட் வெரி ஸ்வீட் கிராண்ட் ஃபாதர். அது மாத்திரம் இல்லை, எங்களை இது வரைக்கும் திட்டினது கூட இல்லை. அப்புறம் வேடி டாக் அபவுட் அடி வாங்கினதே. ஸோ ஐ திங்க் நாங்கள் யாரும் இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இஸ் அ கிரேட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஆல்சோ அ கிரேட் ஹஸ்பண்ட். Great husband too. Yes. And we are so proud to be Great father-in-law. Great father-in-law. that is a very rare statement which people would say, but I think Appa stands for that also. Adum he is a great. குழந்தை மாதிரி இருப்பார் வீட்டில். ஹி won't be serious. he never திட்ட மாட்டார், அது மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டார். he'll just be joking. எப்போ பார்த்தாலும் ஜோவியலா இருப்பாங்க. ஸோ உங்களோட சீக்ரெட்ஸ் வந்து உங்க அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணுவீங்களா இல்லை தாத்தா கூட ஷேர் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் தாத்தா கிட்ட சீக்ரெட் ஒன்னா சீக்ரெட்டாவே இருக்காது, எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாரு. வீட்டில் இப்போ வந்து 11 grandchildren plus 1 more now. அந்த மாதிரி 12th grandchild மாதிரி ஆயிட்டாங்க இப்போ. பட் நாட்டி தான். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் தோறும் பாடம் கூறும் ஆறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போற்றும் செயலே எந்தன் தேவை. காலம் தோறும் பாடம் கூறும் ஆறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போற்றும் செயலே எந்தன் தேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும், அங்கே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. ஒரு உண்மையான விஷயம் சொன்னார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் உங்கள் வீட்டு பிள்ளை தான். அது இப்படி ஒரு பாட்டு இந்த மேடையில் கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பாட்டு போட்ட ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது. சந்தோஷம். நல்லா பாடினார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. இன்னைக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒன்று தான். அப்பாவோடு ஏறத்தாழ ரொம்ப சில வருடங்களே அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் அப்பா இன்னைக்கும் தட் சோல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மா நீடித்து நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்கின்ற சாட்சி திரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் உள்ளே போக ஆசைப்பட்றேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாட்டு கம்போசிங்லாம் நடக்கும்போது
இந்த சின்ன சின்ன பிரேக்லாம் கிடைக்கும்ல, அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க டாட்டர் சொன்னது என்னன்னா, அதை பார்த்து எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா ஓடி பிடிச்சி குழந்தைகள் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களாம். இதை கேட்டதும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இசை ஒன்றும் கடினமான சூழ்நிலையில் உருவாவதல்ல, அது காதலும் பாசமும் நேயமும் கருணையும் உள்ள இடத்தில் உருவாவது என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் இந்த இருவர். அது சத்தியம். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன். அப்பா சொன்னாங்க நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு. அது எவ்வளோ ஒரு வீரியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது காலம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. அவருடைய மகள் நான் சொல்கிறேன், நீங்களும் நிரந்தரமானவர், அழிவதில்லை. எந்த நிலையிலும் உங்கள் இசைக்கு மரணமே கிடையாது. புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. பேய்களெல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா. ஆரவார பேய்களெல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா. தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா. மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா. தெய்வம் ஒன்று இசை பயின்று மனிதனாக வந்தது, மெய் தவத்தை பூமி மீது நாதமாக தந்தது. கையிரண்டின் மையமெங்கும் தங்கரேகை ஓடுது, இந்த கண்ணிரண்டில் கூடுகட்டி ராக தாளம் வாழுது. இன்னும் கோடி ஆண்டு காலம் மனித ஜீவன் வாழலாம், எத்தனையோ பேர் பிறந்து இசை அமைத்தும் பாடலாம். உன்னை போல உயிர் குழைத்து மெட்டமைக்க முடியுமா? ஒரு உண்மையோடு மாயை மோதி பேரம் இங்கு படியுமா? காத்திருக்கும் கடவுளை நாம் கண்டதில்லை நேரிலே, அது கண்ணிமைக்கும் நேரம் பார்த்து வந்தது பார் தேரிலே. பெட்டி ஒன்றை கையில் தந்து பாடு ராகம் என்றது, உன் பெரிய குரலை கோயிலாக்கி குடியிருந்து கொண்டது. இந்த கடைசி 4 வரி. 3 தமிழ் போற்றும் தெய்வம் முருகனென்று ஆனது, மூப்பிலாத ஆன்ம தெய்வம் இயேசு என்று ஆனது, நல்லொழுக்க தெய்வம் ஒன்று நபிகள் என்று ஆனது, இன்று நான் உரைத்தேன் இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்று சொல்லி, இது உண்மையிலேயே சத்தியமான ஒரு வார்த்தை. இசையின் தெய்வம் விஸ்வநாதன் ஆனது என்ற வார்த்தை விசாலியால் வரவில்லை, அது கண்ணதாசனால் வந்தது. அதனால்தான் இந்த கவிதையை நான் எழுதி முடிக்கும் போது, ஐயா கண்ணதாசனின் சாட்சி குரலாய் விசாலி கண்ணதாசன் என்று எழுதியிருக்கிறேன். விசாலிக்கு தேவையில்லை அந்த பெருமை, அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும் இன்றைக்கு. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி சரி சனி நிதத பனிதத பவ மம ககப்பா எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. இந்த
இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு உண்மை சொல்லணும்னு தோணுது. நான் சொல்ல போகிறேன், மன்னிச்சுங்க. இந்த பாட்டு கோயம்புத்தூரில் கச்சேரி நடக்கும்போது நானும் பாலுவும் சேர்ந்து பாடுவோம் பாட்டு இது. வெரி குட் வெரி குட். எல்லா ரசிகர்களோட நிறைய இந்த பாட்டை பாட சொல்லி எனக்கு துன்புறுத்தினாங்க. சரி நானும் அவனும் சேர்ந்து பாடிட்டோம், பாலு நானும். பாட்டு முடிஞ்சு இன்டர்வலில் உட்காந்துட்ருக்கோம் உள்ளே மேக்கப் ரூமில். ஒரு 12 வயசு ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு. அங்கிள், நான் ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களே. நான் ஒரு பாட்டு ஏதாவது தப்பாக பாடிக்கணும்னு நினச்சி பயந்து, இல்லைம்மா சொல்லுங்க, எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள் பாடினீங்களே, அது என்ன நினச்சி தான் பாடினீங்களா அப்படி. ஐயோ இல்லைம்மா, அது பாட்டு பல்லு எப்படி அந்த ஞாபகம் வந்தது பாட்டு கேட்கும்போது. இப்போ எங்கள் குழந்தைங்களோட ஆசை என்னென்னா, எம்எஸ்வி ஐயா அந்த ஃபஸ்ட்டு லைனை பாடி பிபிஎஸ் ஐயா அவர்கள் ரிப்பீட் பண்ணணும். எனக்கொரு காதலி, எனக்கொரு காதலி இருக்கின்றாள், இருக்கின்றாள். 7 சொரங்களில், 7 சுரங்களில் சிரிக்கின்றாள், சிரிக்கின்றாள், சிரிக்கின்றாள். காமபத நிசரி ரீசசானி நீ ததரி பாப்பா. நமஸ்காரம் நமஸ்காரம். நன்றி அண்ணே. இன்னொரு ஆசை, இந்த லைனை நீங்கள் பாடி சித்ரா அவர்கள் ரிப்பீட் பண்ணுமா? சித்ரா வெரி குட். மனோ நீங்க பாடி சித்ரா ரிப்பீட் பண்ணுமா? ஓகே மனோ பாடு. எனக்கொரு காதலி, எனக்கொரு காதலி இருக்கின்றாள், 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 இருக்கின்றாள். மனோஹர்ஷம் கூட அவள் சேர்ந்து 7 சொரங்களில், 7 சொரங்களில் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள், சிரிக்கின்றாள். காமபத நிசரி கமபதனிசரி ரீசசானி நீ ததா பாபா மாமா கரி கப்பா. ரீசசானி நீதா பாப்பா மம கரி கப்பா. எம்எஸ்வி ஐயா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய அழகான பாடல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ராஜா சார் அண்ட் எம்எஸ்வி ஐயா இவங்க 2 பேரோட ஒர்க்கிங் காம்பினேஷன் அண்ட் இவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எம்எஸ்வி ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை போய் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அவருக்கும் ஒரு ஈகோ கிடையாது, எனக்கு ஈகோன்னா என்னன்னே தெரியாது. ஈகோ வந்தால் ஈகோன்னு விரட்டிடுவேன். அதனால் அவர்கிட்ட எல்லாம் பழகும் போதெல்லாம் எனக்கு அந்த 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 பெருந்தன்மை என்ன குணம்னாக்கா, எல்லா இசையையும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகத்தன்மை உள்ள மனிதர்கள் அவர்கள். அதாவது ஒரு ரசிகன் தான் கலைஞனாக முடியும். அப்போ சமீபத்தில் நீங்கள் 2 பேருமே ரசித்து ஏதாவது பாட்டு இருக்கா சார்? நீங்கள் சொல்கிறீங்க, ராஜா இந்த பாட்டு சூப்பராக இருக்கு, ஆமாம் அண்ணா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் 2 பேருமே இணைஞ்சி நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்ட ஏதாவது பாடல் இருக்கா? அப்படி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது, எல்லா பாட்டும் ரசிக்க தெரியும். எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப ஸ்வீட், அவருக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். முகம் பார்த்து நானும் முடியாமல் நீயும் தீரை போட்டு உன்னை மறைத்தாளே பாவம். ஒரு நிறம் போதும் இருமுகம் காணும், எனக்கு அது தேடும், எனக்கு அது போதும். உன்னை சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜன்மம் ஏங்கினேன். வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. எம்எஸ்வி ஐயாவோட சக்ஸஸ்க்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாலும் எம்எஸ்வி ஐயா வந்து தன்னோட மியூசிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அவரோட மியூசிஷியன்ஸ் தான். மியூசிஷியன்ஸும் அவர் மேலே பயங்கரமான ஒரு மரியாதையும் பயங்கரமான ஒரு பாசம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாண்டிங்கை பற்றி எம்எஸ்வி ஐயா என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு வந்துடலாம்.
ஃபெலோ ஆசியம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் லெஜெண்டுங்க. அது நான் செய்கிற பாக்கியமாக நினைக்கிறேன். அது நஞ்சப்ப ரெட்டியாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, எனக்கு ஒரு கடலை உருண்டை வேணாலும் அவர் தான் வாங்கி கொடுப்பார். நம்ப மாட்டீங்க, அவருக்கு ஒரு என்னுடைய எம்எஸ்வி லாங்கான ஒரு கன்சர்னில் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அவருக்கு. அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வரல, ஏன்னா உடம்பு சரியில்லைன்னாங்க. நான் நைட்டு போய் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த அவார்டு அவர் கொண்டு கொடுத்து படுத்திருந்தார். அடுத்த நாள் என்னால் தாங்க முடியாத ஒரு துக்க செய்தி அவர் இறந்துட்டார். இறைவன் கொடுத்த வரம் தான் அதெல்லாம். இந்த மாதிரி நண்பர்களோ இந்த மாதிரி மியூசிஷியன்ஸோ யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டாங்க. அந்த நட்புக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் நான் வந்து இவங்க அப்பா 2 பேரோட அப்பாவும் நல்ல விதமான மியூசிஷியனாக வேலை செய்யிட்டு இருக்கும்போது நான் வந்து எடுபடியாக இருந்தேன். எனக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு 20-24 நாள் தான் சாப்பிடுவேன், பாக்கியெல்லாம் பட்டினி. அந்த மாதிரி இருக்கிற காலங்களில் எனக்கு சோப்பு, கடலை உருண்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன இவங்களை எப்படி வளர்த்துனாங்களோ அது மாதிரி வளர்த்துருக்காங்க. இல்லை, அந்த நன்றி கடன் நான் மறக்க முடியாது. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக் அப்புறம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்எஸ்வி ஐயாவை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிபியூட் டு திரு எம்எஸ்வி ஐயா. ராமமூர்த்தி ஐயா அண்ட் எம்எஸ்வி ஐயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இந்த உலகம் முழுக்க பேசிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே, இந்த 2 ஜாம்பவான்களுமே சேர்ந்து நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்து அங்கே இருக்கிற பசங்களை எல்லாரையுமே வாழ்த்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த அழகான காட்சிகள் இப்போ உங்களுக்காக. எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். இந்த மெல்லிசை மன்னர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இருவரும் ஒன்றாக தோன்றியிருக்கும் மேடை இந்த மேடை தான். திரை உலகில் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திய 2 பேர் இசை ஜாம்பவான்கள். Give it up for திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் and ராமமூர்த்தி அவர்கள். உங்க 2 பேரும் பார்க்கல, எப்போதுமே ஒரு பக்தி வரும், எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாது. இந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, இவங்க 2 பேரும் நான் என்ன சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்களே, தாத்தான்னு கூப்பிடலாமா? தாத்தாவா? நான் சின்ன பையன், பேரன். எனக்கு வயசு 18 தான் அது. ஓகே, ஐ எம் சாரி 18 இல்லை, 22. 18 தான் 81 ஆயிடும் தரவே பார்த்தா. ஓகே, இந்த 22 எனக்கு 22 வயசு. எம்எஸ்சி கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடுங்க. தம்பி. கண்ணதாசன் ஐயா அண்ட் நம்மளோட எம்எஸ்வி ஐயாவோட காம்பினேஷனில் நிறைய அழகான பாடல்கள் எல்லாமே நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து ஒரு மியூசிக் ரெக்கார்டிங்க்கு போனாலே அந்த இடத்துல வந்து ரொம்ப கலகலப்பாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும், சரௌண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எம்எஸ்வி ஐயா நம்ம கண்ணதாசன் சாரை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு படத்தில் ஒரு சீக்வன்ஸ் எப்படின்னா, அது ஒரு குடிகாரன், அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், அவன் பெரிய குடிச்சு மாதம் கெட்டு போயிட்டுருக்கான், அவனை கண்டிச்சு திருத்துறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவன் ஒரு பாட்டு பாடுறான், தானன தனன்னா தானன தானா தன்னன்ன தானன் இப்படி பட்டு போட்டு கொடுத்தோம். டேய் நிறுத்தலாம், தானனா தானா எங்கே போக பல்லவி அப்படின்னாரு. அது வரல ஒரு பாட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு அளவுக்கு நான் ஒரு சும்மா டூப் வார்த்தை ஒன்று விட்டேன். அது சில இடத்துல மாதிரி டூப் வார்த்தை கொடுப்பேன். நான் என்ன பல்லவி தானன தனன்னா இருக்கு இல்லையா,
இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். இப்படி ஒரு பல்லை கொடுத்தேன். பாக்கெட்டில் கையை போட்டு பணம் எடுத்தார். டேய் பிரமாதம் கடை பல்லை நீயே வச்சுக்கோ, இதே வச்சுக்கோ பண்ணினார். நான் உடனே சந்தோஷம் வாங்க போகிறேன். ஆனால் ஒன்று பணத்தை எடுத்துட்டார். எந்த குடிகாரன் சத்தியம் பண்ணாலும் இன்று முதல்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இன்றுங்கிறத நாளைன்னு மாற்றிக்கோ, பாக்கியெல்லாம் அதே தான் பல்லையினார். இப்போ நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு பல்லு. அது மாதிரி பல பாடல்களுக்கு மெட்டு போட்டு பாட்டும் வரும், பாட்டு கொடுத்து மெட்டு வரும். ஓகே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பாடல்கள்லாம் எழுதி கொடுக்குறப்போ எம்எஸ்வி சார் இந்த மாதிரி போடா வாடா அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு விரும்புவீங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படியா? அது போடா வாடான்னு மரியாதை பாடம் இஷ்டம் பண்ணுறேன்னு. அப்போது அடுத்த பாட்டு நான் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னாரு. போங்கடா போங்க. ஆமாம். அப்புறம் அதில் ஒரு போடான்னு சொல்றது போங்கடா போங்கன்னாரு. நான் சொன்னேன் வாத்தியாரியா இந்த மாதிரி போடா போங்கடா வாங்க நீங்கள் அத்தனை பேரும் உத்தமம் தானே சொல்லுங்கலாம், மேடையில் போய் பாட முடியாதாங்க. அப்போ இந்த காலத்தில் நிறைய மேடை கட்சி இருக்கு இல்லையா? சரி. ஆமாம். அப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட, டே ஆமாடா நீ ரொம்ப மரியாதை அடக்கம் உள்ளவன், நீ விஜயவாடாங்கிற ஊரை கூட விஜய் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. அது மாதிரி எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நிறையா இருக்கும். உங்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் யாருக்குமே, கவிஞர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கவிஞரும் ஒரு இசைப்பாளரும் சேர்ந்து உருவாக்குற பாடல்கள் சண்டை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி சேர்ந்து ஒற்றுமையாக இசையமைத்து கொடுத்து அந்த பாடலுக்கு உயிர் விட்டால்தான் பாடல் நீண்ட காலம் வாழும். மாட்டல் மேன் இம்மாட்டல் மெலடின்னு சொல்லுவாங்க சார். இறக்கும் பாடல் இரவா பாடல். அந்த மாதிரி வார்த்தையும் மெட்டும் சேர்ந்து வந்தால்தான் ஒரு பாட்டு நிலைத்து நிற்க முடியும்னா அடியின் அபிப்பிராயம். பருவத்தில் ஆசை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். மெல்ல நடமே நீ என்னாகும். திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கும், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம், பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். ஐயோ மெல்ல நடமே நீ என்னாகும். ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்க ஆரம்பித்ததுக்கு முன்னாலே நீங்க படம் பண்ணிட்டீங்க. பட் நீங்க ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்கணும், இரட்டையர்களாக வரணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க? யார் அந்த முடிவு எடுத்தா? யார் யாருக்கிட்ட கேட்டா? இந்த முடிவு எடுத்தது பூரா நம்ம தம்பி எம்எஸ்வி அவர்கள் தான். நாங்கள் ஒரு தியேட்டரில் போய் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். இடம் கூட தெரியும். மிட்லண்ட் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் படத்தை பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் குருநாதர் மானசீக குருநாதர் சிஆர் சுப்பிரமணியன் காலமாயிட்டார். காலமான பிறகு தம்பி சொன்னாங்க, சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே பழையபடியுமே இசையமைப்போமே அப்படின்னு இந்த முடிவு எடுத்ததே எம்எஸ்வி அவர்கள் தான். நான் சொன்னேன் தம்பிகிட்ட, எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் ஃபிடிலே உங்கள்கிட்ட வாசிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது, உயிர் போனாலும் ரெண்டு பேரும் உயிர் தான் போகணும் சேர்ந்த மாதிரி, அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இசையமைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தது பூரா தம்பி எம்எஸ்வி. எம்எஸ்வி சார், ஆக்சுவலாக அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்ததுக்கு என்ன காரணம்? சுப்பிரமணியன் சார் இறந்த உடனே அவர்கிட்ட சேர்த்து விட்டதே என் அண்ணன் தான், எனக்கு வழிகாட்டி அவர் தான். ஓ, அங்கேயே அவர் தான் என்னை சேர்த்து விட்டார் சுப்பிரமணியன் சார்கிட்ட. அதுக்கு முன்னால் நான் சும்மா ஆஃபீஸ் பாய் மாதிரி எடுபடியாக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது அவர் தான். அப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொன்னாங்க,
சுப்ராமன் தவறிட்டார், பாக்கி உள்ள பாட்டெலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு என்ன கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் ஓப்பனாக, நான் தனியாக பண்ண மாட்டேன், எனக்கு வழிகாட்டினவர் எங்கள் அண்ணன் ராமூர்த்தி அண்ணன், அவரும் நானும் சேர்ந்து பண்ணுறோன்னு சண்டை போட்டு வாங்கினேன். ஓஹோ, அதுதான் அந்த நன்றி கடனாக தான் வாழ்க்கை, மியூசிக் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே உங்களுக்கு அன்பு பாசமும் உண்டு. பண்பு பாசம் இல்லை, உண்மையே தான். அவர் தான் வழிகாட்டினார். ஆக்டர்லாம் கிடையாது, பண்பு பாசம் தான். நடிப்பு இல்லை, உயிர். 2 பேருமே உச்சத்தில் இருந்தப்போ, எல்லாரும் இரட்டையர்கள் கொண்டாடி இருந்தப்போ சட்டுன்னு பிரிஞ்சிட்டீங்களே சார், ஏன் சார்? இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுங்களா? இயற்கை எங்களை பிரித்து விட்டது. ஆனால் இயற்கை பிரித்ததை ஒழிய நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே இந்த ஆத்மா சேர்ந்து தான் இருக்கும். ஆத்மா என்றுமே பிரியாது, தெரியுங்களா? உயிர் போனாலும் போகுமோ ஒழிய இதுக்குள்ளே இருக்கிற இது அந்த ஆத்மா பிரியாது. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக் அப்புறம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்எஸ்வி ஐயாவை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிபியூட் டு திரு எம்எஸ்வி ஐயா. நம்ம எம்எஸ்வி ஐயாவோட மியூசிக் டைரக்ஷனில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஏராளமான லெஜெண்டரி சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அழகான சிங்கர்ஸ் எல்லாருமே எம்எஸ்வி ஐயாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன சொல்கிறதுன்றதை பார்த்துட்டு வரலாம். துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே, நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள், பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். நான் ட்ரை பண்ணேன். என்ன பண்ணீங்க? ஏதோ நாய் குளிர்ஜரத்துல கத்துன மாதிரி இருந்துச்சு. ஓ, இதோட கேவலமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, பரவாயில்ல. இந்த எஃபெக்ட் எல்லாம் நான் கொடுக்கல. அந்த காலத்தில் எம்எஸ்வியோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சதன் இருப்பார். அவர் கிளி கத்துறது, காக்கா கத்துறது, இது பல்ல எஃபெக்ட் அவர் கொடுப்பார். அவர் தான் இந்த எஃபெக்ட் கொடுத்தார். அங்கேருந்து ஸ்ரீதர் சார் வந்தார். ஸ்ரீதர் சார் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த எஃபெக்டை ஈஸ்வரியே கொடுத்து பாடினா தான் நல்லா இருக்கும்னுட்டு ஸ்ரீதர் சொல்கிறாரு. எம்எஸ்வி என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை அவள் பாடினாள்னா வயிறு சுளுக்கிக்கும், கஷ்டம், அது பாடுறது கஷ்டம், அது பாடிட்டு உடனே பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு சவால்னா ரொம்ப இஷ்டம். நான் சொன்னேன் நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே டேக்குங்க இந்த சாங்கு பட்டத்திரணி பாடிக்கிட்டே வந்தேன். ஓகே நாங்கள் டேக் ஒரே டேக் ஓகே. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி கிடைச்ச பாட்டு இது. மக்களால் எனக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்ச மாதிரி நான் நினச்சேன். நீ
இந்த பாடல் பாடும்பொழுதே உங்களுக்கு தெரியுமா நேஷனல் அவார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு? எம்எஸ்வி சார் இந்த பாடலை நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இது பற்றி நான் சொல்கிறதோட 3 ஜட்ஜிங்க இருக்காங்கல்ல, அவங்க சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு கேட்டு ரசிக்கணும் போல இருக்கு. கட்டாயமா அவங்க கிட்ட கேட்கலாம். National award probably got richer by the award கொடுத்த இந்த பாட்டுக்கு. என்னோட ஒரு வேண்டுகோள், எம்எஸ்வி சாருக்கு எந்த நேஷ்னல் ரெக்கக்னிஷனும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து சச் அ கிரேட் காம்போசிஷன். இந்த ஒரு காம்போசிஷன் மட்டும் போகிறோம் அவரோட ஜீனியஸ் சொல்கிறதுக்கு. இதை விட நிறைய பாடிருக்கார். பட் இந்த ஒரு பாட்டு எப்படி இசையமைச்சிருக்கார், அந்த சரணம் போகிற ரூட்டெல்லாம் வந்து எப்போ எங்கே போகிறாரோ அவருக்கே தெரியாது. அந்த ஜீவங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் மனசு திருடிடுவார். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வாவா என்றொரு விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். ஒரு பாடலையும் கேட்கும்போது மலரும் நினைவு மாதிரி வருது எனக்கு. இந்த சாங்கு காலையில் 9 மணிக்கு போனோம், நைட்டு 9 மணி வரைக்கும் முடியவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அழகு ஒரு மேஜிக் டச். இந்த ஒரு இடம் 2 இடமும் திரு எம்எஸ்வி அவர்கள் கிட்டத்தட்ட 2000 முறை பாடியிருப்பார். அந்த பக்காவாக அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு அந்த இடத்த நான் பாட வைப்பேன்னு சொல்லி பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி முடியும் போது காலையில் 2 மணிக்கு தான் வந்தோம். ஸோ இந்த மாதிரி பாடல்களை நீங்கள்லாம் எடுத்து இவ்வளோ அழகாக பாடும்போது எங்களுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மேடை அமைப்பே எங்களுக்கு இல்லை. உங்களுக்கெல்லாம் இது கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். ஆடிடும் சின்ன உடல், பாடிடும் வண்ண இதழ். ஆடிடும் சின்ன உடல், பாடிடும் வண்ண இதழ். அஞ்சிடும் வஞ்சி இடை, கெஞ்சிடும் பிஞ்சு நடை. அஞ்சிடும் வஞ்சி இடை, கெஞ்சிடும் பிஞ்சு நடை. அள்ளி தண்டு வெள்ளி தண்டை, முத்து செண்டு கண்ணங்கள். மின்னல் என்று மின்ன கண்டு துள்ளி செல்லும் எண்ணங்கள். பாட்டுக்கு நான் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? சரியா பாடலைன்னு அவ்வளோ திட்டம். அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டை போட்டு பெரிய அமக்களம் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தெலுங்கு படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க வந்தேன். நான் வரும்போது என் குரலை கேட்டார். கேட்டு கரெக்டாக அப்போது எனக்கு 13-14 இயர்ஸ். நீ என்ன படிக்கிற அப்படின்னாரு. 7th 10th வந்துட்டேன் சார் அப்படின்னேன். ஏன் 8th 9th படிக்கலையே? எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னேன். சரி 10th எத்தனை வாட்டி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டார் அவரே. 3rd டைம் சார் எழுதிட்டுருக்கேன். இந்த தெலுங்குலாவது 35 மார்க் வாங்கணும்னு ஆசை. அதை முடிச்சுட்டு வந்துடுங்க, இங்கே உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டார். அந்த தெய்வம் எதிரிலேயே இருக்குது. அவர் சொன்ன உடனே அந்த 3 மாதத்தில் அந்த படம் நடித்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் 10th கம்ப்ளீட் பண்ணீங்களா? இது தேவையா? இது சூப்பர் பாயிண்ட் பிடிச்சாங்க. அண்ணா பாருங்கண்ணே, புக்ஸே தானம் பண்ணி வந்துட்டேன். நீங்கள்
4th டைம் அட்டெம்ப்ட் பண்ணி ஜாலியாக நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் போட்ட ஷோரில் 2.5 வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ட்ராக் சிங்கர் ஆகி அப்புறம் பாடி இங்கே வந்து உட்காரத்துக்கு அந்த லிவிங் லெஜெண்ட் காரணம். அவர் முன்னாடி பாடினது அவர் சொன்னார், அது அந்த வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது. அன்புக்கு நான் அடிமை, இன்று போல் என்றும் வாழ். காட் பிளஸ். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். அடிக்கடி எம்எஸ்வி ஐயா இந்த லைன்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் நம்மளை விட்டு போனாலும் இசையா அவர் என்றைக்குமே நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். எம்எஸ்வி ஐயா, வி ஆல் லவ் யூ. எல்லோரும் உயிருடன் நடந்து கொண்டிருக்கும் பிணமாக நாம் கிடக்கிறோம். அங்கே ஒரு உயிர் நம்மை விட்டு நம்மளுடனே இசையாக கலந்து நம்முடன் என்றும் இருக்கிறது. எப்போதும் சொல்வார், இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும். நாம் இறந்து போயிட்டாலும் நம்ம பாடல்கள் நிலைத்து நிற்கும், அது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பண்ணி வச்சது எந்த காலமும் அழியாது. அது ஒரு பெரிய விஷயம். சங்கீதத்துக்கு மறக்க முடியாது. நம்மளை விட்டு சும்மா உடல் ரீதியாக தான் போயிருக்கார தவிர உயிர் ரீதியாக அவர் போகலை. அவருடைய ஆன்மா நல்லபடியாக போய் அந்த இறைவன் அடி சேரணும்னு நான் உங்களுடைய எல்லாருடைய ரசிகர் பெருமக்கள் சார்பாக நான் மனதார கேட்டுக்கிறேன். மேதையை இழந்து விட்டோமே என்கிற வருத்தம் எனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கிற எம்எஸ்வியுடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிறதை நான் பார்த்தேன். மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி சார் அவர்கள், அந்த மாதிரி ஜாம்புவான்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் எம்எஸ்சி அவர்கள் இருந்தார்கள். அவர் இல்லாமல் கண்ணதாசனோ வாலியோ ஸ்ரீதரோ பாலச்சந்தரோ யாரோ அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அபூர்வ மனிதர் ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய வீட்டுக்காரருக்கு என்னுடைய அந்த அனுதாபங்கள். தரமான பாடகர்களை உருவாக்கும் உன்னத இசை மையமாக திகழும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு தன் வரவின் மூலம் அனைத்து சீசன்களுக்கும் தன் ஆசிர்வாதத்தை வழங்கிய திரு எம்எஸ்வி அவர்கள் இனிவரும் காலங்களில் தன் பாடல்களின் மூலம் தன் ஆசிர்வாதத்தை தொடர்வார் என்று நம்புவோம். காலத்தால் அழியாத இசையோவியத்தை வரைந்த மெல்லிசை மன்னர் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றென்றும் தன் பாடல்கள் மூலம் நம் நெஞ்சங்களில் நீங்காமல் நிறைந்திருப்பார் என்பது சத்தியம். அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு, அரசனாயிரு, புருஷனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, வீரனாயிரு, சூரனாயிரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, வீரனாயிரு, சூரனாயிரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு. அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன் என்ற ஒரு பொருள் உண்டு. அனைவருக்கும்
இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் நீ என்றும் மனிதனாயிரு. அதனால் நீ என்றும் மனிதனாயிரு. நீ யாரா வேணாலும் இரு, பெரிய வித்வானாரு, கோடீஸ்வரனாரு, அறிஞனாரு, யாரா வேணாலும் இரு, ஆனால் நீ மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். ஆஹா, அதுதான் நான் சொல்ல வேண்டிய ஆசைப்படக்கூடிய காரியம்.